என்னதான் நம்ம கிச்சனை க்ளீனாக வச்சுருந்தாலும், இந்த கார்னர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, மழை வந்து ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னா, இந்த மாரி எங்கே பார்த்தாலும் பூஞ்சை மாரி படிஞ்சிரும். பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கும். இத நானும் வந்து க்ளீன் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கான டைம் வந்துச்சு. அதனால இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு ஒரு க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சில்வர் ஸ்பூன், கத்தி இதெல்லாம் ரொம்ப பிசுக்கு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு ஒரு பாத்திரத்தில நல்லா சூடா இருக்கக்கூடிய தண்ணீர ஊத்தி, விம் ஜெல் போட்டு கலக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டேன். இந்த மாரி செய்யும்போது ஈஸியா அந்த பிசுக்கெல்லாம் வந்துரும். நமக்கு கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. டைமும் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒரு வழியா ஆர்கனைஸும் பண்ணி வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கிச்சன இந்த மாரி ஒவ்வொரு தடவையும் கிளீன் பண்ணி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் சமைக்கவே நமக்கு தோணும். அப்போ தான் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். இன்னொரு கார்னர் இருக்கு. அத இன்னொரு நாளைக்கு கிளீன் பண்ணிக்கலாம்னு அப்படியே வெயிட்டிங்ல வச்சிருக்கேன். அண்ட் இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால சிம்பிளான சாப்பாடு தான். வெண்டைக்காய் சாம்பார் கூடவே வாழைக்காய் வறுவல் வச்சு மதிய லஞ்சை முடிச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குக்கீஸ் செஞ்சுருந்தேன். செம்மையா வந்திருந்தது. பசங்களுக்கும் செம்ம ஹாப்பி. ஸோ இன்னைக்கான மினி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.